வணக்கம். வீட்லயே ரொம்ப சுலபமா ரொம்ப எளிமையா தயாரிக்கக்கூடிய ஒரு எள்ளு இட்லி பொடி எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பொதுவா இட்லி பொடி அப்படின்னும் போதே நிறைய பேர் வெளியில போய் வாங்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கு. ஒரு 50 கிராம் இட்லி பொடி நம்ம கடையில போய் வாங்கிட்டு வர நேரத்தை விட குறைஞ்ச நேரத்திலேயே இந்த இட்லி பொடி நம்ம செஞ்சிட முடியும். அது மட்டும் இல்லாம சத்துக்களும் நிறைந்த ஒரு இட்லி பொடியாகவும் இது இருக்கும். இந்த இட்லி பொடி பார்த்தோம்னா முக்கியமா 2 பொருளை வச்சு நம்ம செய்ய போறோம். அது எப்படி பண்ணலாம், அதனுடைய பயன்கள் என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. எள்ளு இட்லி பொடி அப்படின்னு நான் சொன்னேன். அந்த எள்ளு இட்லி பொடிக்கு 2 பொருள் தான் நமக்கு முக்கியமா தேவை. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்னு உளுந்து, இன்னொன்னு எள்ளு. நான் வெள்ளை உளுந்துக்கு பதிலா கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேன். கருப்பு உடைச்சு உளுந்து எடுத்துக்கிறேன். கருப்பு உளுந்தும் எள்ளும் சேரும் பொழுது உடலுக்கு ஒரு நல்ல ஒரு சத்தான உணவாகவும் இது இருக்கும். இப்போ இந்த எள்ளு பொடி எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் 2 பொருள் முக்கியமானது அப்படின்னு சொன்னா, ஒன்று நான் கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேன், இன்னொன்று எள்ளு. பொதுவாக நம்ம எள்ளு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா இந்த எள்ளை அலசிட்டு காய வச்சு எடுத்துக்கிறது சிறந்தது. ஏன்னா பெரும்பாலும் எள்ளுல கொஞ்சமாதும் கல் மண் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் மேலே கசட அழுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால கொஞ்சம் கழுவிட்டு அதுக்கப்புறம் காய வச்சு நம்ம பயன்படுத்துறது சிறந்தது. நான் இந்த எள்ளு நல்லா கழுவிட்டேன். கழுவும் போது இந்த நிறத்தை பார்த்தாலே இந்த மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் நல்லா கழுவிட்டு இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த கல் மண்ணை நீக்கிட்டு நம்ம இந்த எள்ளை மட்டும் தனியா எடுத்துட்டு தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு நாள் நல்லா வெயில காய வச்சாலே நல்லா காஞ்சிடும். இந்த எள்ளை தான் நான் இதுக்கு பயன்படுத்த போறேன். இப்போ இந்த எள்ளு பொடி பண்றதுக்கு நான் முதல்ல ஒரு 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேன். ஒரு இரும்பு வாணலியில சிறுத்தியில வறுத்துக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா 1-2 சொட்டு எண்ணெய் சேர்த்துக்கணும்னா சேர்த்துக்கோங்க. நான் எதுவும் சேர்த்துக்கலாம். வெறும் வாணலியில அப்படியே வறுத்துக்கிறேன். இப்ப கருப்பு உளுந்து இல்ல அப்படின்றவங்க வெள்ளை உளுந்து பயன்படுத்திக்கலாம். நான் வெள்ளை உளுந்தோட கருப்பு உளுந்து பயன்படுத்தும் பொழுது நிறைய நன்மைகளும் பலன்களையும் நம்ம பெற முடியும். பொதுவாகவே பார்த்தோம்னா இப்ப கருப்பு உளுந்து அப்படின்னு எடுத்துக்கும் எலும்புகளுக்கு நல்ல ஒரு பலத்தை கொடுக்கும். ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி உடலுக்கு அவசியமான ஒரு சத்துக்களை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் இது. அதே மாதிரி மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள், ஹார்மோன்ல வரக்கூடிய சில மாற்றங்களுக்கும் ஒரு சிறந்த உணவு. மலச்சிக்கலை தீர்க்கக்கூடிய நார் சத்துக்கள் அதிகமாகவே இந்த உளுந்து கிடைக்கும். முடி உதிர்தல் மாதிரியான பிரச்சனைகளுக்கும் சிறந்தது இந்த கருப்பு உளுந்து. குழந்தை பேருக்காக காத்திருக்கக்கூடிய ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி அவ்வப்பொழுது இந்த கருப்பு உளுந்தை உணவோட சேர்த்துக்கும் பொழுது உயிரணு வளர்ச்சிக்கு இது பயன்படக்கூடியதாகவும் இருக்கு. அதனால இந்த கருப்பு உளுந்து பயன்படுத்துறது சிறந்தது. இப்ப முழு கருப்பு உளுந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இது வறுக்கும் பொழுது அந்த வாசனையை வச்சு அது வறுபட்டுருச்சு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதனுடைய நிறம் மாறது நம்ம பார்க்க முடியாது. இதே இந்த உடைச்ச கருப்பு உளுந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னும் போது அதனுடைய நிறம் ஒரு பக்கம் நமக்கு மாறி இருக்கும் போது தெரியும் அது வறுபட்டுருச்சு அப்படின்றது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்ப கருப்பு உளுந்து இல்லை அப்படின்றவங்க வெள்ளை உளுந்தையும் பயன்படுத்திக்கலாம். நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த இட்லி பொடிக்கு கருப்பு உளுந்து பயன்படுத்துறது தான் சிறந்தது. கருப்பு உளுந்து பயன்படுத்தும் போது நிறைய சத்துக்கள் நம்ம பெற முடியும். பெண்களுக்கு வரக்கூடிய நிறைய பிரச்சனைகள், ஆண்களுக்கு வரக்கூடிய உயிரணு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த உணவு இந்த கருப்பு உளுந்து. இப்போ இது பார்த்தோம்னா லேசா நிறம் மாறிடுச்சு. இந்த நிறம் மாறின உடனே நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு கழுவி காய வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த எள்ளையும் சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் அளவு தான் செய்யறேன் அப்படின்றதுனால கருப்பு உளுந்தோட அப்படியே எள்ளையும் சேர்த்து வறுக்கிறேன். நீங்க கொஞ்சம் அதிகமான அளவு செய்யும் பொழுது கருப்பு உளுந்தை வறுத்து எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா வெறும் வாணலியில இந்த எள்ளையும் சேர்த்து தனித்தனியா ஒவ்வொன்றையும் வறுத்துக்கிறது சிறந்தது. ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னாலே இது இந்த மாதிரி வெடிக்கிறது நம்ம பார்க்க முடியும். சிறுதியில வச்சு வறுக்கணும். அதே மாதிரி எள்ளு அப்படின்னு சொல்லும் போது குறைந்த அளவு அன்றாடம் எடுத்துக்கும் பொழுது அதிகமான சத்துக்கள் நம்ம இதுல இருந்து பெற முடியும். ஒமேகா 3 சத்துக்கள் இதெல்லாம் அதிகமாகவே இருக்கு. மூளை ஆரோக்கியத்துக்கும் அதே மாதிரி நினைவாற்றலை மேம்படுத்தவும் உதவும். மன அழுத்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு, பி காம்ப்ளெக்ஸ் சத்துக்கள் குறைவா இருக்கவங்களுக்கு அந்த ஊட்டச்சத்து குறைபாடுல இருந்து நம்ம வெளிவரதுக்கு அது உதவும். மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள், முடி வளர்ச்சி, தோல் சம்பந்தமான பிரச்சனைகள், அஜீரணம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஒரு சிறந்த பொருள் இந்த எள்ளு. இதுவும் நல்லா ஓரளவுக்கு வெடிக்கும் பொழுது இதோட ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இதுல துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு மாதிரியான வேற எந்த பொருளையும் சேர்க்காம இருக்கிறது சிறந்தது. இதுவும் லேசா வறுபட்ட உடனே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் வறுபட்ட உடனே கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அதோட அடுப்பான வச்சிடலாம். இப்படி இந்த இரும்பு வாணலியோட சூட்லயே இந்த பெருங்காயம் நமக்கு பொரிஞ்சிடும். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் இதை நல்லா ஆற விட்டுறலாம். ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை எடுத்து அப்படி மிக்சியில அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் குறகுறப்பா வேணும் அப்படின்னா குறகுறப்பா அரைச்சிக்கோங்க. இல்லைன்னா நல்லா நைஸாவே அரைச்சிக்கலாம். அவ்வளவுதான். நல்ல ஒரு ஆரோக்கியமான சத்தான எள்ளு கருப்பு உளுந்து சேர்ந்த இட்லி பொடி தயாராயிடுச்சு. இதை நல்லெண்ணெய் சேர்த்து இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடலாம். நல்ல ஒரு சுவையான நல்ல ஒரு சத்தான இட்லி பொடி இது. எள்ளு கருப்பு உளுந்து இட்லி பொடி எப்படி பண்ணலாம் அப்படின்றது பார்த்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.